வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்கள் இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் தாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்துடலாமா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தம் 180 வீடு, ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 20 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. அது மாதிரி யூடிஎஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 968 யூடிஎஸ், 968 உங்களுக்கு யூடிஎஸோட, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஒரு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். இந்த ஃப்ளோர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு 2 வீடு இருக்குங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிஃப்ட்டும் இருக்குங்க. நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள வாங்களேன். நான் நிறைய வீடு பார்த்துருக்குங்க. நான் இது வரைக்கும் பார்க்காத அப்பார்ட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹாலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ஹால் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனில் மினி ஹால், அதோட பெட்ரூம் ஒரு ஹால் சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு ஹால். நீங்கள் அப்படியே உள்ளவங்க நீங்களே லைவாக பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், இது நம்மளுக்கு ஹாலுங்க. என்ன ஹால் இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியே வாங்க, இங்கேருந்து நம்ம ஹாலை பார்க்கலாம். இதோட நம்மளால ஹால் முடியுதுங்க. அப்படியே இங்கேருந்து திரும்பி பாருங்க, அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம லாஸ்ட் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1688, 1668 உங்களுக்கு பில்டப் ஏரியா. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நங்கநல்லூர் மெயின் ரோட்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டர்லேயே ஜஸ்ட் ஒரு நீங்க நடந்து வர தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஃபியூச்சரில் இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு புது வீடாக பில்டர் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் பில்டிங் தாண்டிடுச்சு அப்படின்னாலே இது வந்து 20 வருஷம் பில்டிங். சரிங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த யூடிஎஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் 968 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். ஃபியூச்சரில் வந்து இந்த பில்டிங் எல்லாமே உங்களுக்கு டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 968 யூடிஎஸ் மட்டுமே இருக்குங்களா, அதில் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு புது வீடாகவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24x வெளியில செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸும் இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள தான் வரா மாதிரி இருக்கும். நான் எல்லாமே கிளிப்பிங்ஸ் காட்டுறேன் இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் கார் பார்க்கிங் தாங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 12 பிளாக் இருக்கு. அந்த 12 பிளாக்ல பார்த்தா மொத்தம் 180 ஃபேமிலி இருக்காங்க. ஃபியூச்சர்ல இப்போ இருக்க உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கட்டும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 250 300 வீடு கூட கட்டலாம். ஸோ அதனால ஒரு புது வீடாவே ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால 20 வருஷம் நீங்க பயப்படணும். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி ரொம்ப சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நான் எல்லாமே உங்களுக்கு ஒன்று காட்டிடுறேன். இது நம்ம ஹாலுங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லாஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இங்க ஒரு ட்ரிப்பர் பாயிண்ட் இருக்கு, அங்க ஒரு ட்ரிப்பர் பாயிண்ட் இருக்கு. நான் காட்டுறேன். இந்த சைடு பாருங்களேன், ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு உள்ள இருக்குங்க. இங்க வந்து நீங்க ஒரு எல் ஷேப்ல கூட நீங்க சோஃபா போட்டுக்கலாம். ஃபுல்லாவே உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு பிவிசி டோருங்க. டோர்ல இருந்து எல்லாமே புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடும் பாருங்க, அங்க ஒரு ஸ்பேஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்க சோஃபா போட்டுக்கலாம். ஒரு மினி ஹால் மாதிரியே நம்மளுக்கு இந்த ஹால் இருக்குங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பர் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேனை பாருங்களேன், அங்கே ஒரு ஃபேன் இருக்குங்களா. எப்பவுமே ஒரு ஹாலில் வந்து மினிமம் ஒரு 2 ஃபேன் போடுவாங்க, இல்லை 3 ஃபேன் அதிகபட்சம் போடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேன், மொத்தம் 4 ஃபேன் இருக்குன்னா அப்போ இந்த ஹால் எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டைனிங் ஹால் போட்டுக்கலாங்க. ஒரு 6 பேர் நீங்கள் உட்காந்து டைனிங் பண்ணுற மாதிரி இந்த ஏரியாவில் நீங்கள் டைனிங் ஹால் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஹுட் ஒர்க் இப்போ தான் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லாவே இருக்கு. ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கிச்சன் ஏரியா வருங்க. கிச்சன் உள்ள போய் பார்த்துலாம். கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக டோரே போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 10க்கு 10 நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு புது வீடு மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு ஓல்டு ஹவுஸ், 20 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகாதுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டேப்ல இருந்து இந்த வாஷ் பேஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு ரெனோவேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட்ஸ் வந்து ரேக்ஸ் வந்துருங்க. எவ்வளோ ரேக்ஸ் இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்குங்க. இங்க பாருங்க, வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க அதை காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. இந்த சர்வீஸ் ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க எதனா வெஷல் வாஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினை நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு கிச்சனுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வேணும் வரி அப்படின்னாலும் இதை நீங்க ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப் டு 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு கடப்பாக்கல் மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி. கிச்சனும் பார்த்தா 10x10 சைஸ்ல இருக்கு. அப்படியே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்க இருந்து இன்னொரு வாட்டி பாருங்க, இந்த ஹாலை மட்டும் பாருங்க. இந்த ஹால் எனக்கு ஒத்துட்டே இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஹால் இருக்கு பாருங்க. 1168 உங்களுக்கு பில்டப் ஏரியாங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலா இருக்கு. நீங்க சோபா போற மாதிரி இருந்தா நீங்க ஆர்டர் இங்க இருந்தா அந்த லாஸ்ட் வரைக்கும் போடலாம். சப்போஸ் உங்க வீட்டுல எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா இங்க இருந்தா அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு 30 பேர் படுத்துக்கலாங்க. அவ்வளவு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இங்க வாங்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x13 கொடுத்துருக்காங்க. சாரி, 11x13, 11க்கு 13 நம்மளுக்கு வருங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா. இதுவும் நம்மளுக்கு வால் மாதிரி இருக்கு. மேலேயும் பாருங்களேன், லேஃப்ட் கபோர்டு எல்லாமே நம்மளுக்கு ஃபுட்வேர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரியர் பிராண்ட்ல ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் உள்ள வாங்க, நான் காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு புதுசுங்க. எதுவுமே நீங்க ஹோல்டு ரொம்ப பழச மாதிரியே நீங்க சொல்ல முடியாது. ரொம்ப புதுசாவே எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு நீங்க தாராளமா இருக்கலாம். அது மாதிரி கண்டிஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஷவர் எல்லாமே வந்துடும். வாங்க அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். லைட் பாயிண்ட், இங்க ஒரு லைட் பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு லைட் பாயிண்ட் இருக்கு. லைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லைட் நம்மளுக்கு வந்துருதுங்க இந்த ஹாலில். இங்க ஒரு லைட் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமும் பாருங்களேன், எல்லா பெட்ரூமும் பெரிய பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய, அந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சைஸ்ல தான் இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கபோர்ட்ஸ் வருங்க. எல்லாமே வந்து ஹுட்ல தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் அண்ட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த டைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் செட்டு, ஷவரு, டேப்பு எல்லாமே புதுசாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வரும். லாஸ்ட் பெட்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். காமன் ரெஸ்ட் ரூம் பாருங்களேன், நல்ல ஒரு வால் மாதிரி நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா இருக்கு. நீங்க நங்கநல்லூர் லொகேஷன்ல நம்ம சஸ்கோல் சொன்ன நிறைய பேர் இந்த நங்கநல்லூர், இந்த மடிப்பாக்கம், இந்த லொகேஷன்லாம் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியா இருக்குங்க. ஏன்னா யூடிஎஸும் உங்களுக்கு அதிகம், பில்டப் ஏரியாவும் அதிகம், மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப நியர்பையாவே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம். வாங்க, இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்வர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ வந்துருங்க யூபிவிசில. இங்கெல்லாம் பாருங்க, கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மரங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி இது நங்கநல்லூர் லொகேஷன்ல. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துருங்க. ஸோ பக்கத்துலேயும் பாருங்க, நம்மளுக்கு தென்னை மரம்லாம் இருக்கு, பக்கத்தில் அந்த எல்னி எல்லாமே இருக்குங்க. ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 20 வருஷம் ஓல்டு அவ்வளோதான். ஆனால் யூடிஎஸ் அதிகம் உங்களுக்கு, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். 20 வருஷம் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. ஓகேங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ப்ரைஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நங்கநல்லூர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1688 1668 உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 968 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி 20 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி.
உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் என்ன பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1,45 lakhs 1,45,00,000 ரூபாய் நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. அது வந்து பிரைஸ் நெகோஷியேஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டேட்டா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க நம்பருக்கு கால் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னாலும் என்ன லொகேஷனை பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்ல பார்க்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா உங்க வீடு தெரியறது நாங்கள் சேர்க்குறோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.